ஹாய், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே மட்டும் இல்லை, எங்களோட ஆனிவர்சரியும் கூட. இது வந்து 5th ஆனிவர்சரி எங்களுக்கு. அதனால் இந்த 5th ஆனிவர்சரியை நல்ல கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் பட்ஜெட் காரணமாக கொஞ்சம் மினிமலாகவே போகலாம் அப்படின்ற ஒரு பிளானு. ஏன்னா ராயினுக்கு இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த சர்ப்ரைஸ் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒன்று தான். அவனுக்கு எது பிடிக்கும் அப்படின்றது ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. சரி, அவனையே அதை சூஸ் பண்ணி வச்சு அவனுக்கு இதான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது. அதனால இன்றைக்கி வெளியே கிளம்பிட்டுருக்கோம். என்ன அந்த சர்ப்ரைஸ் அப்படின்னா, ராயனு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ரொம்ப நாள் ஆசைன்றதை விட இது எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற ஒரு இது. என்ன அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டு பைக்கு. அவன் வந்து ரொம்பவுமே சொல்லிகிட்டே இருப்பான், இந்த மாடல் வந்துருச்சு, இந்த மாடல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டே இருப்பான். ஸோ அதை தான் இன்றைக்கி டெலிவரி எடுக்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஷோரூமுக்கு வந்துட்டோம். இன்னும் டெலிவரி எடுக்கிறது அவங்க அது சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அது மட்டும் முடிச்சிடறேன் அப்படின்னு இருக்காங்க. எந்த வண்டியும் இப்போ காமிக்க மாட்டேன், கடைசியில் டெலிவரி எடுக்கும்போது தான் காமிப்பேன். பட் உள்ளே வந்துட்டோம். ஆத்விக் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நல்லா ஆக்டிவாக இல்லை. பட் ஓகே, எங்கே போகிறோம் இப்போ நம்ம? அவன் இந்த இடத்துக்கு வந்தானாலே அங்கே பக்கத்தில் தான் KFC. அதனால் எப்போவுமே இங்கே வந்தாலும் KFC ஓடிடுவான். அந்த KFC போகிற வரைக்கும் அவர் ஒன்றும் அமைதியாக இருக்க மாட்டார். ஸோ அதனாலே KFC போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கான். போயிட்டு அப்புறம் போகலாங்க. ராயன் வந்துட்டு இந்த வண்டி வாங்கணும் அப்படின்றது வந்து மாடல் இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் ராயல் என்ஃபீல்டு வாங்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலி இன்றைக்கி அவர் எடுக்க போகிறாரு. இனி துறைய கையில் பிடிக்கவே முடியாது. ராயன் வந்து ஆத்விக்கு வந்து அங்கே ஒரு குட்டி வண்டி இருக்குது இதே மாதிரி. அவனுக்கு வந்து அந்த வண்டி வேணுமா, இவருக்கு இந்த வண்டி. ஆமாம், எந்த வண்டி வேணும் உனக்கு? அந்த வண்டி வேணுமா? வண்டி வாங்கினோன்னே இந்த ஹெல்மெட் தான் வாங்க தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் எனக்கு. ஏன்னா வண்டி வந்து ரெட் வித் பிளாக் தான். ஸோ அதனால எனக்கு இந்த ஹெல்மெட். நானும் இந்த வருஷம் வந்து வண்டி வாங்கணும் முடிவு பண்ண நாள்லேருந்து இந்த ஹெல்மெட்டை கேட்டுட்ருக்கேன். பட் ராயன் வந்து எனக்கு வேறு சர்ப்ரைஸாக ஒன்று வாங்கி தரேன் அப்படின்ட்டு இருக்கான். எது வாங்கி தரான்னு சொல்லிட்டு. உனக்கு எந்த ஹெல்மெட் வேணும்? அவங்களே விற்குவாங்களா? என்ன ராயன் உனக்கா? ஒயிட்டா? அந்த இந்த கிளாஸ் இருக்கு, எனக்கு இது பிடிக்காது. ஃப்ரண்ட்டில் அந்த ரெயின்போ மாதிரி இருக்குல்ல, அது ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணிச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். கஸ்டமர் சிக்னேச்சர் ராயினி, எனக்கு தானே அந்த ஹெல்மெட்டு. போடு. பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் 45 நாள், சிங்கிள் சர்வீஸ் 5000 கிலோமீட்டர் 6 மாதம், பெர் சர்வீஸ் 10,000 கிலோமீட்டர் 1 மாதம், ஃபுல் சர்வீஸ் 15,000 கிலோமீட்டர். வெரி வெரி ப்ரௌட்லி மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லும். அந்த கேக்கு ஆர்டர் போட்டிருந்தோம், பக்கத்தில் தான் அந்த கடை. ஸோ அவங்க கொண்டு வர வரைக்கும் வெயிட்டிங். அதுக்கப்புறம் நம்ம பைக்கை இது ரிவீல் பண்ணிட்டு தான் என்ன பைக் அப்படின்றது எல்லாம் பார்க்கலாம். நான் எக்ஸைட்டடாக இருக்கேனோ இல்லையோ, நான் தான் கொடுங்கப்பா என் கையில் கொடுங்க, நான் கொண்டு போகணும் அப்படின்னு. அப்புறம் அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணோம், எல்லோரும் வீடியோ கால் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் யாராலும் வர முடியல, எல்லாருமே இப்போ தான் வந்துட்டு போனாங்க, அதனால் வர முடியல. ஏன்னா அந்த ஊரில் இருக்கவங்க சொல்கிறேன், அம்மாவுக்கு வந்து இங்கே உடம்பு சரியில்லை. ஸோ அவங்களாலையும் வர முடியல, நாங்கள் மட்டும் தான் வர முடிஞ்சது. ஸோ எல்லோரும் வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. வீடியோ கால் பண்ணி காமிக்கலாம்.
அடுத்தது வந்து இன்னைக்கு நம்மளோட ஆனிவர்சரி முன்னிட்டு கேக்கு வாங்கியிருக்கு. எஸ், கேக்கு ட்ரஃபிள். ஸோ அப்படியே கேக்கு வெட்டிடலாம். கேமராவில் பெருசாக தெரியுது, ஆனால் இதில் நேரில் சின்னதாக இருக்குது. குடிச்சுக்க தம்பி கூட்ட இந்த கேக் ஆவாது. வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு ஷோரூம் பக்கத்துலேயே நிறுத்தி வச்சுட்டோம். ஏன்னா ரொம்ப பசி எடுத்துருச்சு. சரி வெளியே போய் எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியாச்சு. ராயின்ட்டு வந்து இன்றைக்கி வண்டி நீ எடுத்துருக்கல, எனக்கு ட்ரீட் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி அவன் தலையிலே கொஞ்சம் செலவு நிறைய வச்சுட்டேன். அதனால் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லி பிரியாணி சாப்பிட்டு தான் கூப்பிட்டு போனேன். ஹலீம் வந்துருச்சு ஃபார் த ஃபஸ்ட் டைம். இப்போ தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். இது வரைக்கும் லைஃப்பில் நான் ட்ரை பண்ணது. அம்மா பச்சை மிளகாடா, சூடுடா ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஓகே காய்ஸ், வெளியே போயிட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வெளியே சும்மா இப்போ கடைக்கு போகலான்றதுக்காக ரெடியாகி உட்காந்துருக்கேன். ஏன் இன்றைக்கி நான் வண்டி எடுத்தோம் அப்படின்றது வந்து 5th ஆனிவர்சரி. ஸோ 5ன்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்பராக. ஸோ இன்றைக்கி எடுக்கணும் இந்த ஆனிவர்சரி அப்போ தான் அப்படின்றத பிளான் பண்ணி அப்படி இப்படி ரஷ் பண்ணி எப்படியோ எடுத்துட்டோம். வண்டி நம்பரும் all 5 எடுக்கலாம்னு நினச்சோம். பட் all 5 கிடைக்கல. 50, 55 அது மட்டும் கிடச்சிருக்கு. இன்னும் வரல நம்பர் பிளேட்டும். அதுவும் போய் வாங்கணும். இது வந்து ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லலாம். எனக்குல ராயனுக்கு நான் வந்து பிஃபோர் மேரேஜ்லேருந்தே ராயன் வந்து சொல்லிகிட்டே இருப்பான், இதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராயல் என்ஃபீல்டு எடுக்கும்போதே காமிச்சான் பாரு, போன டைம் வாங்கின அந்த இனிஷியல் பேமெண்ட் கட்டினது அதெல்லாம் சொன்னால் அப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு இதனால். பாரு இப்போ எடுத்தோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இப்போ எடுக்கும்போது காமிச்சிட்டு இருந்தான். ஸோ ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்னே சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். பை.